அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திலும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினத்தில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்னென்னு சொன்னால், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் சம்பந்தமாக தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் என்னென்ன விதத்தில் ஊசலாடுவான், என்ன விதத்தில் நம்மளை ஷைத்தான் வலிக்கெடுப்பான், அதை விட்டு நாங்கள் எப்படி பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். என்றால் ஷைத்தான் என்ற படைப்பை நம்ம கண்ணால் பார்த்து நம்பல. ஷைத்தான் என்ற படைப்பை நாங்கள் நம்புறது அல்லாஹ் நம்மளுடைய தூதரும் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஷைத்தான் என்ற படைப்பை நம்புகிறோம். ஷைத்தான் எப்பேற்பட்டவன், என்னென்ன செய்வான், என்னென்ன அவனுக்கு செய்ய முடியும், அவனை விட்டு எப்படி நாங்கள் பாதுகாப்பு பெறணும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தந்தால் தான் நமக்கு அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஷைத்தான் பேயாட்டம் ஆடுறது சம்பந்தமாக பொறிச்சை தின்று வெளியே போனா ஷைத்தான் உடம்புல ஏறுவானா, அடிப்பானா, பேயின்றது இஸ்லாத்துடைய நம்பிக்கை என்ன என்பதை பற்றிலாம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். அதை பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோ போயிட்டு பாருங்க, நம்மளுடைய சேனல்ல இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், ஷைத்தான் செய்யக்கூடிய ஊசலாட்டங்கள். ஷைத்தானுக்குன்ற ஒரு பவர் இருக்குது, ஷைத்தானுக்குன்ற ஒரு பவர் எல்லாம் கொடுத்துருக்கிறான். அந்த பவர் என்னென்ன ஊசலாட்டங்களை செய்வான், அதை விட்டு நம்ம தற்காத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் நமக்கு என்ன வழிமுறைகளை கற்றுத்தந்திருக்குது என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோ எந்த நாட்டில இருந்து எந்த ஊர்ல இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்பதையும் கீழே கமெண்ட்ல மறக்காம போடுங்க. ஷைத்தானை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்லீஸ் ஒரு அந்தஸ்து எல்லாம் கொடுத்திருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்கு முன்னாடி படைக்கப்பட்ட ஒரு இனம் தான், ஜின் இனத்தை சேர்ந்தவன். இந்த இப்லீஸ் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து எல்லாம் கொடுத்திருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் படைத்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அனைத்தையும் எல்லாம் கற்றுக் கொடுக்கின்றான். கற்றுக் கொடுத்த பிறகு மலக்குகளுடன் ஒரு போட்டி வைக்கின்றான். அந்த போட்டியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெறுகின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களுக்கு எல்லாம் ஆதமுக்கு பணியுங்கன்னு சொல்றான். வானவர்கள் எல்லாம் பணிகிறாங்க. ஆனால் இப்லீஸ் அவனுடைய கர்வத்தின் காரணமாக, அந்த பெருமையின் காரணத்தால பணிகிறதுக்கு மறுக்கிறான். அதோட எல்லாம் கேட்கிறான், நீ ஏன் பணிய மறுக்கிறாய் கேட்கறதுல அவன் சொல்றான் ஆனா ஹைரு மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவனா இருக்கிறேன். நீ என்ன பணிய சொல்ற, இந்த ஆதமுக்கு பணிய சொல்ற, இவரை விட நான் சிறந்தவனா இருக்கிறேன். கலக்தனி மின்னார், நீ என்னைய நெருப்பால படைச்சிருக்கிற. கலக்தோ மின் தீன், இவரை நீ களிமண்ணால படைச்சிருக்கிற. அப்ப நான் இவரை விட சிறந்தவர் என்று சொல்லி அவனுடைய அந்த பெருமைத்தனத்தை அங்க காட்டுறான். உடனே எல்லாம் சொல்றான், இனிமே உனக்கு இங்க இருக்கிறதுக்கு தகாது, இந்த இடத்த விட்டு போயிரு சொல்ற நேரத்துல அவகாசம் கேட்கிறான். அல்லிர்னி இல்லா யௌமி யுபஸூன், மறுமை நாள் இவர்களை எழுப்புகின்ற வரைக்கும் எனக்கு ஒரு அவகாசம் தாயிரேவா என்று சொல்லி ஒரு அவகாசம் கேட்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அவகாசம் வழங்குறான். என்ன செய்யறதுக்காக அவகாசம் கேட்கிறான்னு சொன்னால், அதே அவனே சொல்றான், நீ இந்த மனிதர்களுக்கு எது நேரான பாதைன்னு சொல்லியிருக்கிறியோ, எது நேரான வழின்னு சொல்லியிருக்கிறியோ, அந்த வழியில நான் கொள்வேன். அவர்களுடைய முன்புறம் வருவோம், பின்புறம் வருவோம், வலதுபுறம் வருவோம், இடதுபுறம் வருவோம், எல்லாம் பக்கத்தால் அவனிடத்துல நான் அவனை வழிக்கெடுப்பேன். அதிகமான பேரை நீ நன்றி செலுத்தக்கூடியவர்களாக பார்க்க மாட்டாய், நன்றி கெட்டவர்களாக நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி அவன் சொல்றான். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அவகாசம் வழங்குறான். சரி, உனக்கு அவகாசம் வழங்கப்படுது, ஆனா உனக்கு எல்லா மனிதர்களையும் வலிக்கெடுக்கணுமான்னு சொன்னால் எல்லாத்தையும் வலிக்கெடுக்க முடியாது. உன்னை பின்பற்றக்கூடியவர்களை மட்டும்தான் வலிக்கெடுக்க முடியும். என்னை நம்பி சார்ந்து இருக்கக்கூடியவர்களை வலிக்கெடுக்க முடியாது. உன்னால் வலிக்கேட்டவர்களையும் உன்னையும் நான் நரகத்துக்கு போடுவேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அந்த அவகாசம் பெற்றவனாக அவனை அந்த இடத்துல வர்றான். இப்லீஸை பொறுத்த வரையில அவனோட மெயின் கோல் இதுதான், மக்களை வலிக்கெடுக்கணும், மக்களை எப்படியாவது நான் வலிக்கெடுப்பேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக அவர்களை மாற்றணும் என்பதுதான் அவனுடைய மெயின் இலக்காக இருக்கின்றது. அதை எப்போ எங்கனைக்கு இந்த ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொன்னால், வெளியேறிய உடனே ஸ்டார்ட் பண்ணுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்டே அதை ஸ்டார்ட் பண்ணக்கூடியதை பார்க்க முடியுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறான்னு சொன்னால், பிறகு அந்த ஜன்னலை வாழ சொல்கிறான். இதில் வேண்டியதொன்று நீங்கள் தின்னுங்க, பருகுங்க, வேண்டியதொன்று உங்களுக்கு செய்யலாம். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டான். அவர்களுடைய உள்ளத்தில் வஸ்வஸாவை ஏற்படுத்துறான். அதெல்லாம் திருமறையில சொல்லி காட்டுறான். ஃபவஸ்வஸ லஹுமு ஷைத்தான் அந்த இருவர்களுடைய உள்ளத்துல வஸ்வஸாவை ஏற்படுத்தினான். நீங்க இந்த மரத்தை நெருங்கினீங்கன்னு சொன்னா மலக்கா மாறிடுவீங்க போல, இல்லாட்டி இந்த இடத்துல நீங்க முழுசா தங்கிடுவீங்க போல, அதுதான் அல்ல இந்த மரத்தை நெருங்குவான்னு சொல்லியிருக்கிறான். இப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றான். நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுங்க, இந்த மரத்தை நெருங்குங்கன்னு அவன் சொல்லலை. அவனுடைய வேலை இப்படிதான், ஒரு நல்லதுமாய் காட்டுவான், நாங்க அதுல விழுந்துருவோம். ஏன்னா அப்பதான் மறுமையில அவனுக்கு தப்பிச்சு கொள்ளல. அல்ல திருமறையில சொல்லி காட்டுறான். நரகத்துல போற நேரத்துல அதுதான் சொல்லுவான், நான் இவர்களை வலிக்கெடுக்கல, இவர்களுக்கு நான் ஆசை வார்த்தைகளை கூட்டினேன், இவர்கள் அது கட்டுப்பட்டாங்க. அந்த வேலையை தான் அங்கேயும் செய்யறான். இந்த மரத்தை நெருங்கினா நீங்க பழக்கா மாறிடுவீங்க போல, இல்லாட்டி இங்கே தங்கிடுவீங்க போல, அதான் இல்லை நெருங்கவானான்னு சொல்லியிருக்கிறான் போலன்னு சொல்லி அப்படி ஒரு ஆசை வார்த்தை ஊட்டுறான். மலக்கா மாறுறேன்னு சொன்னா அவங்க நல்லது தானே. அதே போல இந்த இடத்துல அந்த வேண்டியது ஒன்று திண்டு பறி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கலாம்னு சொன்னா ஒரு நல்லது தானே. அப்படி ஒரு ஆசை வரும் தானே நமக்கும். அதை செஞ்சு பார்த்தா இது ரெண்டுல ஏதாவது நடக்கும் போல அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வருமே. அப்போ அதே போல ஒரு வஸ்வஸாவை உண்டாக்கிட்டு உடனே என்ன செய்யறான்னு சொன்னா, நம்ப மாட்டேன்றதுக்காக எல்லாரு மேல சத்தியமே பண்றான். வகாசமோமா, அவன் சத்தியம் செஞ்சு சொல்றான், இன்னி லக்குமால மீனன் ஆசிகின், நான் உங்களோட 2 பேருக்கு நல்லவு தான் விரும்புறேன்னு சொல்லி சத்தியமே பண்ணி, நான் நல்லவுக்கு தான் சொல்றேன் இதை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவ்வளவுதான் வேலை. அவனுடைய அந்த வஸ்வஸா கட்டுப்பட்டதுனால மரத்தை நெருங்குறாங்க, அவருடைய கட்டளையும் மீறாங்க, பிறகு மன்னிக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதெல்லாம் நமக்கு பார்க்க முடிகிறது. அப்ப ஷைத்தானுடைய மெயின் இலக்கு நம்மளை எப்படியாவது வழிக்கெடுக்க வேண்டும். இதுல ரொம்ப கவனமா நடந்து கொள்றான்.
இப்போ என்னென்ன விதத்தில் நம்மளை வழிக்கெடுப்பான் என்பதை இஸ்லாம் நமக்கு பல்வேறு இடத்துல சொல்லி காட்டுகின்றது. அதில் ஒன்று தான், மிக முக்கியமான ஒன்று, மூமின்களை முஸ்லீம்களை வழிக்கெடுப்பதற்கு அவன் மெயின் டார்கெட் பண்ணுற ஒரு இடம் தான் நம்மளுடைய தொழுகை. மறுமைக்காக தொழுகிறோம், இபாதத்தை செய்கிறோம். இந்த இபாதத்தில் வந்து மெயினாக அவன் டார்கெட் வைப்பான். இப்படி வழிக்கெடுப்பான்னு சொன்னால் நபிகளார் சொல்லுகின்றார்கள், பாங்கு சொல்கிற நேரத்தில் காற்று பிரிஞ்சவனாக வந்து வேகமாக ஓடுறான், பாங்கு சொல்லி முடிஞ்ச உடனே மறுபடியும் திரும்பி வரான். அதே போல் இக்காமத் சொல்கிற நேரத்தில் மறுபடியும் ஓடுறான், மறுபடியும் இக்காமத் முடிஞ்ச பிறகு மறுபடியும் திரும்பி வாரான். தொழுகின்ற நேரத்தில் வந்து என்ன செய்வான்னு சொன்னால், இஸ்குரு மாலம் யக்குன் யஸ்குரு, நீ அதை பற்றி நினை இதை பற்றி நினைன்னு சொல்லி இவ்வளோ காலம் நினைவுக்கு வராதது எல்லாத்தையும் வந்து நினைக்க சொல்லுவான். பிறகு அவனுக்கு வந்து எத்தனை ரக்காத் தொழுந்ததுன்றது நினைவில்லாமல் போயிடும், அதில் மறதி ஏற்படுத்திடுவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஷைத்தானுடைய மிக முக்கியமான பணி தொழுகையில் நம்மளை வழிக்கெடுப்பான். நமக்கு அதை இதை நினைன்னு சொல்லி இவ்வளோ காலம் நினைவுக்கு வராதெல்லாம் நினைவுபடுத்தி நினைவுக்கு வர வச்சு தொழுகையில் வந்து அது கவனம் இல்லாமல் ஆக்கிடுவான். நம்மளுடைய தொழுகையில் எத்தனை ரக்காத் தொழுந்தேன்னு நமக்கு நினைவில்லாமல் போயிடும். இது நடக்குதா இல்லையா? நம்ம எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எல்லாரிடத்துலையும் அவன் வந்து ஷைத்தான் செய்யக்கூடிய இந்த ஊசலாட்டம் வந்து இது நடந்து கொண்டு தான் இருக்கும். இது நடக்கலன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. எதை பற்றியும் நான் நினச்சிருக்க மாட்டோம், ஒரு நேரம் சும்மா தான் இருப்போம். ஆனால் தொழுகைக்கு வந்து தக்பீரை சொல்லி கையை கட்டி தொழுகையை நின்ற உடனே என்ன நடந்துடும், இவ்வளோ நேரம் நினைவுக்கு வராதது எல்லாமே நினைவுக்கு வரதா இல்லையா? அடே அவன்கிட்ட நான் அதை கொடுத்தனே, இவன்கிட்ட இதை கொடுத்தனே, அதை நான் செய்யணுமே, அடே நாளைக்கு போய் நான் இதை செய்வேன், வேலைக்கு போயிட்டு இதை செய்யணும், ஸ்கூலுக்கு போயிட்டு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி இவ்வளோ நேரம் நினைவுக்கு வராதது எல்லாமே நமக்கு நினைவுக்கு வரதா இல்லையா? இந்த நினைவு வரக்கூடிய வேலையை செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஷைத்தான் இருக்கிறான்றதுக்கு மிக முக்கியமான சான்று இதுதான். இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். அவ்வளோ நேரம் நினைவுக்கு வராதெல்லாம் நினைவுக்கு வரதா இல்லையா? அப்போ உண்மையிலே ஷைத்தான் இருக்கிறான், இஸ்லாம் உண்மை என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்று. அப்படி நடக்கிற நிலையில் நடக்கும். கடைசிக்கு தொழுகையில் எத்தனை ரக்காத் தொழுந்தோம், சுஜூத் எத்தனை செஞ்சோம் என்பதை நமக்கு மறந்துடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 4ல் டவுட் வருமா, 2ல் எப்பயாவது டவுட் வருமா? ஒரு 10-20 சொன்னால் டவுட் வரும். ஒரு 10 ரக்காத் தொழுகிறோம், அது அப்போ டவுட் வரும். அப்படி நான் 10 தொழுந்தனா 9 தொழுந்தனா 11 தொழுந்தனான்னு டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய ஒரு எண்ணிக்கை இருந்தால், பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருந்துன்னு சொன்னால் டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ல் டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? சுப ஒரு 2 ரக்காத் தான் தொழுவோம். ஆனால் 2 தொழுந்தோமா 1 தொழுந்தோமா 3 தொழுந்தோமாண்டு ஒரு டவுட் வருதா இல்லையா? 4 ரக்காத் தான் தொழுகிறோம். 4 ரக்காத்துல நம்ம 3 தொழுந்துட்டோமா இல்லாட்டி 5 தொழுந்தோமா 4 தொழுந்தோமான்னு ஒரு டவுட் வருதா இல்லையா? இந்த வேலையை செய்கிறதுக்குன்னே ஒரு ஷைத்தான் இருக்கிறான். அவனோட பேர் வந்து ஹின்சிப். இந்த ஹின்சிப்னு சொல்லக்கூடிய ஷைத்தான் தான் வந்து இந்த காரியத்தை செய்வான். இந்த உழுக்கு வந்து தொழுகிற நேரத்தில் உடனே வந்து நம்மளை வந்து வலிக்கெடுக்கிறான்ல, நம்மிடத்தில் ஊசலாடுறானே, அதை பற்றி நினை இதை பற்றி நினைன்னு சொல்லி இந்த செய்யக்கூடிய ஷைத்தாண்ட பேர் என்னன்னு சொன்னால் ஹின்சிப்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ நம்ம இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்றால் தொழுகின்ற நேரத்தில் ஷைத்தான் வந்து இந்த வேலையை செய்வான். நம்ம இடத்துல வந்து ஊசலாடி நம்ம தொழுகையை மறக்கடிப்பான். நம்ம தொழுகின்ற நேரத்தில் நம்ம இடத்துல இஹ்சான் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான்ற அந்த அல்லாஹ்வுடைய நினைப்பு அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா திருமறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை முனாஃபிக்களுடைய தொழுகையை பற்றி சொல்கிறான். முனாஃபிக்களுடைய தொழுகைன்னு சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தொழுகை அது. அந்த முனாஃபிக்களும் வந்து தொழக்கூடிய தொழுகையை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். அதெல்லாம் சொல்கிறான், இந்த முனாஃபிக்கினை யுகாதிவும் அல்லா ஒவ்வொகாதிவும். முனாஃபிக்கள் வந்து அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கின்றார்கள், ஆனால் அல்லாஹ் அவர்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். தொழுகைக்கு வந்து நின்றார்கள்னு சொன்னால் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் காமு குசாலா, அவர்களிடத்துல சோம்பேறித்தனம் இருக்கும். அதே போல யுராவுன நாஸ், மக்களுக்கு காட்டுறதுக்காக, நானும் தொழுறன்றதை காட்டுறதுக்காக வந்து தொழுவார்கள். வலா யஸ்குருனல்லா இல்லா கலீலா, குறைவாகவே வந்து அல்லாஹ்வை நினைப்பாங்க சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுறான். 4வது அத்தியாயத்தில் 142வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முனாஃபிக்கள் வந்து தொழுவாங்க. அந்த முனாஃபிக்களுடைய தொழுகையில சோம்பேறித்தனம் இருக்கும், மக்கள் காட்டுறதுக்காக தொழுவார்கள். அதே போல வலா யஸ்குருனல்லா இல்லா கலீலா, குறைவாகவே அல்லாஹ்வை நினைப்பார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்போ முனாஃபிக் குறைவாக அல்லாஹ்வை நினைப்பார்கள் சொன்னால் மூமினுடைய தொழுகை எப்படி இருக்கணும்? அதிகமாக அல்லாஹ் நினைக்கணும். உலகத்துடைய நினைவு குறைவாக இருந்து அல்லாஹ்வுடைய நினைவு அதிகமாக இருக்க வேண்டும். முழுசா அல்லாஹ்வுடைய நினைப்பிலே தொழுவேலுமான்னு சொன்னால் அப்படி சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல செய்திகளை பார்க்குறோம். குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது, பேத்து டிஸ்டர்ப் பண்ணுற நேரத்தில் அவங்களை தூக்கொண்டு தொழக்கூடியதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ உலகத்துடைய நினைவு வரதான் செய்யும். முழுதாகவே நம்ம அல்லாஹ்வுடைய நினைவுல தான் நான் தொழுவேன், வட்டப்பிட்டாவே இந்த வெளியே என்ன நடந்தாலும் எனக்கு விழுங்காது, தொழுகிறதுக்கு நான் வந்து நின்றுன்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே விழுங்காது, இப்படி யாருக்காவது இருக்கேமான்னு சொன்னால் யாருக்குமே, எந்த ஒரு மனிதருக்குமே இருக்கலாம். மனிதன்றது பலகீனமான படைப்பு. அப்போ உலகத்துடைய நினைவுகள் வரும், ஆனால் அந்த உலகத்துடைய நினைவுடைய பெர்சன்டேஜ் குறைவாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய நினைவுடைய பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும். இதுதான் மூமினுடைய தொழுகை. ஏன்னா இதில் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான், முனாஃபிக்கள் வந்து அதிகமாக உலகத்தை நினைப்பாங்க, அல்லாஹ்வுடைய நினைப்பு குறைவாக தான் இருக்கும். ஆனால் மூமினுடைய தொழுகை அப்போ எப்படி இருக்கணும்? இதற்கு மாற்றமாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய நினைப்பு அதிகமாகவும் உலகத்துடைய நினைப்பு அப்படி இப்படி வந்து போகும். அதிகமாக வந்து அல்லாஹ்வுடைய நினைப்பு இருக்கணும். ஆனால் ஷைத்தான் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வுடைய நினைப்பை குறைக்கிறான். உலகத்துடைய நினைப்பு அதை இதை என்னன்னு சொல்லி உலகத்துடைய நினைப்பை அதிகமாக்கணும். அப்போ இதில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லாட்டி நம்முடைய தொழுகை வீணாக போயிடும் என்பதை நமக்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, ஷைத்தான்ற ஊசலாட்டம் ஒன்று இருக்குது. ஹின்சிப்னு சொல்லக்கூடிய ஷைத்தான் அவன் வந்து உங்களை தொழுகையில் வந்து ஊசலாடுவான், உங்களுக்கு வந்து அதை உலகத்துடைய நினைப்பை அதிகமாக்குவான், தொழுகையில் மறதி ஏற்படுத்திடுவான்,
ரக்காத் எத்தனை ரக்காத் தொழுந்தீங்க, என்னென்ன ஓதுனீங்கன்றதை கூட மறக்கடிக்க செஞ்சிருவான். இது செய்வான்னு சொல்லி மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு விடாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கான முறையும் கற்றுத்தர்றாங்க. இப்படி செய்வான், இதுல இருந்து எப்படி பாதுகாப்புறோம் இதையும் கற்றுத்தராங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹின்சிப் செய்யக்கூடிய இந்த அடாவடித்தனத்துல இருந்து ஊசலாட்டத்துல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழிமுறையும் நமக்கு கற்றுத்தர்றாங்க. ஒரு சஹாபி வர்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் தொழுகைக்கு வந்து நின்றேன்னு சொன்னா சைத்தான் வந்து குறுக்கிடுறான், என்னுடைய தொழுகைக்கும் என்னுடைய ஓதலுக்கும் இடையில குறுக்கிட்டு நான் என்ன ஓதுறன்றதெல்லாம் மறக்கடிக்க வைக்கிறான் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, ஆமா இப்படி செய்தான் செய்வான், தொழுகையில அப்படி அவன் டிஸ்டர்ப் பண்ணான்னு சொன்னால் ஃபதஹவ்வது பில்லாஹி மின்ஹு, அவனிடம் இருந்து அல்லாஹ்விட பாதுகாப்பு தேடுங்க. பிறகு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இடது பக்கம் லெஃப்ட் சைடுக்கு 3 முறை துப்புங்கன்னு சொல்றான். 3 முறை துப்புங்கன்னு சொன்னா எச்சு துப்பிடக்கூடாது, பக்கத்துல இருக்கிற காரியம் துப்பிடக்கூடாது, துப்புற மாதிரி தூன்னு சொல்லி 3 முறை வந்து லெஃப்ட் சைடுக்கு என்ன செஞ்சிருங்க, துப்பிருங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷைத்தானை விட்டு, இந்த ஹின்சிபுடைய இந்த செயலை விட்டு தப்பித்துக் கொள்வதற்கான வழிமுறை, பாதுகாப்பதற்கான அரணையும் நமக்கு கற்றுத்தர்றாங்க. அப்போ இந்த நினைவு வருகின்ற நேரத்தில் உடனே என்ன செய்யுங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இறைவா ஷைத்தானிடம் இருந்தும் இந்த இடத்துல நான் பாதுகாப்பு பெறுகின்றேன் என்று சொல்லி பாதுகாப்பு பெறுங்க. பிறகு லெஃப்ட் சைடுக்கு வந்து 3 முறை துப்பிருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானுடைய இந்த ஊசலாட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழிமுறையை நமக்கு கற்றுத்தர்றாங்க. அப்போ நம்ம இதை செய்யணும். இந்த நினைவு வர்ற நேரத்தில், தொழுகின்ற நேரத்தில், உலக நினைவுகள் அதிகமாக வர்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த பாதுகாக்கின்ற முறையை வந்து நாங்கள் செய்ய வேண்டும். இதை நம்ம செஞ்சு 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 பழகினோம்னு சொன்னால் ஒரு கட்டம் ஆகின்ற நேரத்தில் இது குறைஞ்சிரும். ஏன்னா அவனுக்கே விளங்கிடும், ஆஹா இவங்கிட்ட வந்து நம்மளுடைய பாச்சா பழகுது இல்லை, இது சரி வராதுன்றது அவனை குறைஞ்சிருவான். அப்போ நம்ம இதை செஞ்சு நம்முடைய தொழுகையை வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தொழுகையை இன்சானுடன் அல்லாஹ்வுடைய நினைப்பு அதிகமான ஒரு தொழுகையாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி மாற்றினால்தான் நாளை மறுமையில் நமக்கு வெற்றி பெற முடியும். அப்போ இந்த ஷைத்தான் செய்யக்கூடிய இந்த ஊசலாட்டத்திலிருந்து இதை செய்தால் நமக்கு பாதுகாப்பு பெற முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்றாங்க. அப்போ இதை செய்து நம்முடைய தொழுகையை சரியான முறையில் தொழுந்து இதனூடாக நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, இதே போல இன்னும் என்னென்ன ஊசலாட்டங்களை செய்வான், அதுலேருந்து எப்படி எப்படி பாதுகாப்பு பெறலாம் என்பதையும் வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதே போல் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்ற நான் ஜாவித் யூசுப்.